அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கவனிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்று அனுபவிப்பீங்க. நீங்கள் செழித்து ஓங்குவீர்கள். ஏன் சொல்லு? உங்களுக்காக தேவன் தன்னுடைய குமாரனை மலை மீது அவர் என்ன பண்ணல? விதைத்திருக்கிறான். அதனால உங்களுக்கு அறுவடை உண்டாகும். என்ன அறுவடை? ஆசீர்வாதம் என்ற அறுவடை உண்டாகும். ஆமென். அதுதான் இப்போ பார்த்தாலும் உங்க மேலேயே நம்பிக்கை வச்சுக்க கூடாது. நான் பண்ணிடுவேன், நான் செய்துடுவேன், நான் ரொம்ப பிரில்லியன்ட்டு, நான் ரொம்ப டேலண்ட்டு. அதெல்லாம் ரைட்டு தான். டேலண்டெல்லாம் யூஸ் பண்ணணும், பிரில்லியன்ட்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவராலே நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிக்கப்படுவேன். சொல்லுங்க, அவராலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அவராலே நாங்கள் செழித்து ஓங்குவோம். ஆமென். இன்னொரு வசனத்தை காட்டணும். ஏசாயா 60. ஏசாயாவும் 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா எழுதுறேன். அவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றியும் அவருடைய மரணத்தை பற்றியும் எழுதுறாங்க. ஏசாயா 60. ஏசாயா தீர்க்கதரிசி எப்ப சொல்றான்னா, கவனிச்சிங்க, இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கிறான். யாருக்கு அறிவிக்கிறான்னா இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்கிறான். இஸ்ரேல் மக்கள் எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக வரப்போகிற மெஸ்ஸியாவை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். என்ன சொல்றான்? எழும்பி பிரகாசி. எங்க எழும்புது? அவங்க அடிமையா இருக்கிறாங்க, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம், அடிமையா இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. இருக்கக்கூடாது, அடிமையா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருக்கணும், செழிப்பான தேசத்துல வாழணும். ஆனா பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு பிடிக்காம காரியத்தை செய்துட்டாங்க. விக்கிர ஆராதனை, பொய், ஏமாற்று, லஞ்சம், அது இது எல்லா அக்கிரமும் அநியாயத்தை பண்ணவன்னு கர்த்தர் பார்த்தாரு. இந்த ஜனங்களை ரொம்ப அக்கிரமம் அநியாயம். உடனே அவருடைய கரம், அவர் கரம் மட்டும் விளையும். அவர் கரம் போனோடனே அந்த பாபிலோன் தேசத்தை என்ன பண்ணிட்டான்? அடிமையா வச்சு போய் 70 வருஷம் அங்கே வச்சுக்கிட்டான். அங்க இருந்துக்கும் போது தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியக்காரன், அவரும் அங்க இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் உரைக்க சொல். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதெல்லாம் நடக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுது. உன்மேல் யார் உதிப்பா? உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. ஒளி வரவே இல்லை. 800 ஆண்டுக்கு பிறகு வரப்போகுது. ஒளி வந்தது. தீர்க்கதரிசனம் சொல்லு, ஒளி வரப்போகுது, உன்மேல் உதிக்க போற. எழும்பி பிரகாசி, இருளிலே இருக்கிற ஒளி உங்களால உதிக்க போகுது. தீர்க்கதரிசனமா சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? அவர் வந்து அங்க சிலுவை மரத்துல தொங்கி அவர் மறிச்சு, அது வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் மறிச்சு அடக்கம் பண்றத விதை மாதிரி சொல்லுது. விதை மாதிரி சொல்லுது. அதனாலதான் ஆசீர்வாதம் எப்படி வருமா? 61:11 பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டத்தில் தண்ணீர் விதைக்கப்பட்டதை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர், சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர்
எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியும் துதியும் முளைக்க பண்ணுவார். அந்த வார்த்தை கவனிங்க, முளைக்க பண்ணுவார். சொல்லுங்க, நீதியும் துதியும் முளைக்க பண்ணுவார். முளைக்க பண்ணுதா என்ன அர்த்தம்? பூமியில விதைச்சதானே முளையும். அப்போ விதைக்கப்பட்டது யாருன்னா கிறிஸ்து விதைக்கப்பட போறாரு சொல்லிட்டு 800 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு ஏசாயா. அவர் விதைக்கப்பட போறாரு பூமியில வந்து. அவர் விதைக்கப்படுவதன் விளைவாக என்ன வரும்? எது முளைக்குமா? நீதி துதி. சொல்லுங்க, நீதி துதி. யார் வாழ்க்கையில? மக்கள் வாழ்க்கையில, அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் வாழ்க்கையில துதி உண்டாகும். அதனால துதிக்கிறீங்க. ஹலோ, பாட்டு பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்றீங்க, அல்லேலூயான்னு சொல்றீங்க. புரியுங்களா? ஏன்னா அவர் விதைக்கப்பட்டதன் விளைவாக தான் நம்ம இன்னைக்கு அவரை துதிக்க முடிகிறது. துதி உண்டாகுது, வாயில பாட்டு உண்டாகுது, ஆராதனை உண்டாகுது. அதுக்கப்புறம் நீதி. என்னது? அக்கிரமமே செய்திருந்தவன், அநியாயமே செய்திருந்தவன், பாவமே செய்தவன் இப்ப லைட்டா என்ன பண்றான்? நீதி, நல்ல காரியங்கள் செய்யறது அவன் வாழ்க்கையில முளைக்கு நல்லவனா மாறுறான். இதெல்லாம் எப்படி என்னன்னா கிறிஸ்து அங்கு பலியானது நிமித்தமாக விதைக்கப்பட்டு பலியாய் விதைக்கப்பட்டதன் விளைவாக நம்ம வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில, அதை ஏற்றுக்கொள்ற மக்களுடைய வாழ்க்கையில நீதியும் துதியும் முளைக்கலாம். ஹலோ, அதுக்கு 3 வசனம் வாசிக்கிறேன். 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறோம், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூரும்.